ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆவியானவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஏசப்பா. மறுபடியும் ஆண்டவரே அந்த பிள்ளைகளை எல்லாம் எங்களை காண செய்த தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த நாளிலே கூட இந்த சண்டே கிளாஸை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஏசப்பா என்ன காரியங்கள் கற்றுக் கொடுக்கணுமோ எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்க கர்த்தர் கிருபை தாங்க. வந்த பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதித்து அனுப்புங்க ஆண்டவரே. விசேஷமாய் வர வேண்டிய பிள்ளைகளை தடையில் அகற்றி கர்த்தர் கொண்டு வாங்க. பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆளுகை செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். என்ன சொல்லணும்? அல்லேலூயா, ஆமென். ஓகே, எல்லாம் நல்லா உட்காருங்க. அப்பா, திருப்பியும் நிறைய பேர் வந்திருக்காங்க. இன்னும் வருவாங்களா? எல்லாரும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்களா இல்லையா? எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்களா? ஊருக்கு போயிட்டாங்க. ஓகே, சூப்பர். ஓகே, நான் ஒரு புதுசா ஒரு பாட்டு கத்துக்கலாமா? எந்த டீம் டப்புன்னு கத்துப்பீங்க? தங்கமா சிங்கமா? சிங்கத்துல ஆளு கம்மியா இருந்தாலும் சவுண்ட் ஜாஸ்தியா இருக்கு. தங்கத்துல கேட்கவே மாட்டேங்குது சவுண்ட். இல்ல கேட்கலாம், இருங்க. இப்ப சவுண்ட் மட்டும் வருதான்னு பாத்துக்கிறேன். அதே எனர்ஜி சவுண்ட் எல்லாம் இருக்கானே. ஓகே, ரெடியா? சிங்கம்லாம் ஆர் யூ ரெடி? ஓகே, தங்கலாம் கேட்கலாமா? தங்கலாம் ஆர் யூ ரெடி? காதே கேட்கலையா சிங்கத்துக்கலாம்? என்னதான் கேட்கவே மாட்டேன். இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்க போறேன். தங்கத்துக்கும் சிங்கத்துக்கும் ஒரு சான்ஸ். ஃபர்ஸ்ட் தங்கத்தை கேட்கலாமா சிங்கத்தை கேட்கலாமா? தங்கத்தை கேளுங்கன்றீங்களா? நீங்க யாரை கேட்கலாம்? ஃபர்ஸ்ட் உங்களே கேட்டலாமா? ஓகே, நல்லா ஃப்ரீயா இருங்க. எல்லாரும் ஃப்ரீயா பாருங்க. உட்காந்துட்டீங்களா? தங்கம் எல்லாம் ஆர் யூ ரெடி? கேட்டுச்சா இல்லையா? காலையில விழுலையா? இப்ப நீங்க கத்தன விழுமா? கேட்கலாமா இவங்கிட்ட? சிங்கம்லாம் ஆர் யூ ரெடி? நல்லா கேக்குறீங்க, கேட்கலன்றீங்க. நான் பாருங்க, தம்மா துண்டு பசங்க தான் இருக்காங்க. இவ்வளவு சத்தம் கேக்குது. 2 டைம் கிட்டே கேட்க போறேன். 2 டீமும் சிங்கம் தங்கம் ஆர் யூ ரெடி? தானே சவுண்ட் கேக்குது. சரி, ஓகே, பாட்டு ஒரு வாட்டி கேட்கலாமா? போடுங்கப்பா. ஆக்ஷன் டீம் வாங்க. ரோசக்கா, டான்ஸ் ஆட தெரியாது. ஓகே, நான் பாட்டு கவனிங்க. 1 2 3 4 நிக்க மாட்டேங்குதுடா, ஆடி நேக்குதுடா நாட்டுக்கு. அப்போ அங்க போய் Studies still the number 1, sports still the number 1, gonna feel a number 1, they'll feel a number 1, studies still the number 1, sports still the number 1, gonna feel a number 1, they'll feel a number 1. Hello, ready? 1 2 1 2 3 4 Nanda number 1, Nanda number 1, Nanda number 1. Inesu valida Nanda number 1, Nanda number 1, Nanda number 1. Inesu valida. நல்லா உட்காருங்க. இல்ல உட்காருங்க. ஆக்சிடென்ட் தெரியல உங்களுக்கு. Liga hoje me prenderam, passei bem, não sei que não me prenderam, liga hoje me prenderam,
வாசிப்பேன் தேவ சித்தம் செய்து நான் முடிப்பேன் எல்லாரும் சொல்லலாமா? ரெடி? Ready? 1, 2, 1, 2, 3, 4. நான் தான் number one. சொல்லலாமா? நான் தான் number one. நான் தான் number one. என் இயேசுவாலே தான். அப்புறம் நான் தான் number one. நான் தான் number one. நான் தான் number one. இயேசுவாலே தான். ஓகே, நல்லா இருந்துச்சா பாட்டு? நான் தான் கேட்கவே இல்லையா? நான் தான் சூப்பர். யாரெல்லாம் நம்பர் ஒன்? நீங்க நம்பர் ஒன்னா? நீங்களா சூப்பரா படிப்பீங்களா? சூப்பரா விளையாடுவீங்களா? சூப்பரா கீழ் படிவீங்களா? ஐயோ, அதுக்கு கூட ஒரு பையன் ஆடுறான். சூப்பரா கீழ் படிவீங்களா? அம்மா அப்பா பேச்செல்லாம் கேட்பீங்களா? ஐயோ, யார் இந்த பையன்? ஆடுறான் எல்லாத்துக்கும். சூப்பர். ஓகே, சூப்பரா இருந்துச்சா பாட்டு? என்ன வந்துச்சு ஃபர்ஸ்ட்? ரெடி? 1, 2, 1, 2, 3, 4. நான் தான் நம்பர் ஒன். நான் தான் நம்பர் ஒன். நான் தான் நம்பர் ஒன். என் இயேசு. யாரால நம்ம நம்பர் ஒன்? யாரால? ஓகே, திருப்பியும் நான் தான் நம்பர் ஒன். நான் தான் நம்பர் ஒன், என் இயேசுவாலே தான். ஓகேவா? அடுத்தது எதுலலாம் நம்பர் ஒன்? ஸ்டடீஸ்ல. எதுல? ஸ்டடீஸ்னா என்னது? படிப்பு. படிக்கிறதுல. ஸ்டடீஸ்ல நம்பர் ஒன் நான் தான். ஸ்போர்ட்ஸ்லனா? ஸ்போர்ட்ஸ்னா யாரை நல்லா விளையாடுவீங்க? என்ன விளையாடுவீங்க? ஃபுட்பாலா? வேற? கிரிக்கெட், வாலிபால். சூப்பர். இவங்க நீங்களா? பாஸ்கெட் பாலா? வேற? செஸ். யாரு? செஸ், கேரம் போர்டு. கேரம் போர்டு சூப்பரா விளையாடுவோம். வேற என்ன கேம்லாம் விளையாடுவீங்க? கபடியா? சூப்பர். கொக்கோ விளையாடுவீங்களா? வாவ். அப்புறம் டென்னிஸ். டென்னிஸ் விளையாடுவாங்களா? வேற? கிரிக்கெட். வீட்டாண்டெல்லாம் என்ன கேம் விளையாடுவீங்க? ஃபுட்பாலா? வீட்டாண்டெல்லாம் ஓடி பிடிச்சி விளையாடுவாங்களா? லோக்கண்டியா? ஐஸ் பாய்ஸ். ஓகே, சூப்பர். அப்புறமா வேற என்னது? ஸ்போர்ட்ஸ்ல நம்பர் ஒன். அதான். அடுத்தது குணத்துல யார் நம்பர் ஒன்? ஆஹா, கையே தூக்கல. கேர்ள்ஸ் யோசிக்கிறாங்க, தூக்கலாமா வேணாவா கைய? குணத்துலனா எப்படி? குணத்துல யார் நம்பர் ஒன்? நீங்க? அப்படியா? நீதானா? குணத்துலனா எப்படி? அம்மா அப்பா பேச்செல்லாம் கேட்பியா? வேலைலாம் செய்வியா வீட்டுல? சூப்பர். அதான் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டடீஸ்ல நம்பர் ஒன் நான் தான். ஸ்போர்ட்ஸ்ல நம்பர் ஒன் நான் தான். குணத்துல நம்பர் ஒன் நான் தான். அப்புறம் எல்லாத்துலயும் நம்பர் ஒன் நான் தான். அவ்வளவுதான். சூப்பர். அடுத்தது என்ன தெரியுமா வந்துச்சு? தினமும் ஜெபிப்பேன், வேதம் வாசிப்பேன். யாரெல்லாம் டெய்லி காலையில எழுந்து ஜெபம் பண்றீங்க? இப்போ பண்ணுவீங்களா? அப்புறம் தேவ சித்தம் செய்து நான் முடிப்பேன். பாடலாமா? இப்போ ஒரு வாட்டி உங்களை பார்த்து டான்ஸ் ஆடி கீழே உட்காந்துட்டே பாடுங்க. அடுத்தது நீங்க டான்ஸ் ஆட போறீங்க. ரெடியா? ஒரு பாஸ்வேர்ட் போடுங்க. கிரிட்டிக்கலான பாஸ்வேர்ட். ஓகே. ஓகே. என்ன நீங்க ஆடுவோம். தள்ளி போங்க. ஒரு ரெடி. 1, 2, 3, 4. நான் தான் number one. எல்லாரும் சேர்ந்து நான் தான் நம்பர் ஒன். எந்த டீம் சதமானு? நான் தான் number one. என் இயேசுவாலே தான். திருப்பி பாடலாமா? நான் தான் number one. நான் தான் number one. நான் தான் number one. வாய்ஸா கேர்ள்ஸா? இயேசுவாலே தான். ஓகே, ஆக்ஷன். நல்லா கை தட்டலாமா? ஆத்து இல்லையா? அப்புறம் ஸ்டடீஸ்ல நம்பர் ஒன். ஸ்டடீஸ்ல நம்பர் ஒன் நான். ஸ்போர்ட்ஸ்ல நம்பர் ஒன் நான். குணத்துல நம்பர் ஒன். எல்லாத்துலயும் நம்பர் ஒன். என்ன சொல்லலாமா? ஸ்டடீஸ்ல நம்பர் ஒன். தங்கமா சிங்கமா? ஸ்போர்ட்ஸ்ல நம்பர் ஒன் நான். குணத்துல நம்பர் ஒன் நான். எல்லாத்துலயும் நம்பர் ஒன் நான். ரெடி? 1, 2, 1, 2, 3, 4. நான் தான் நம்பர் ஒன். நான் தான் நம்பர் ஒன். நான் தான் நம்பர் ஒன்.
இயேசுவாலே தான் ஓகே சொல்லலாமா? நான் தான் நான் தான் கேட்கவே இல்லையே. நான் தங்கமா சிங்கமா? number one. நான் தான் நம்பர் 1. இயேசுவாலே தான் ஆக்சுவல் உட்காருங்க, நல்லா உட்காருங்க. நல்லா ஆடுறாங்களா அக்காங்களா? அண்ணன் உட்காரவே மாட்டாரு, உட்காருங்க நல்லா. நல்லா உட்காரு. தினமும் தினமும் ஜெபிப்பேன், வேதம் வாசிப்பேன், தேவசித்தம் செய்து நான் முடிப்பேன். தினமும் ஜெபிப்பேன், வேதம் வாசிப்பேன், தேவசித்தம் செய்து நான் ரெடி முடிப்பேன். ரெடி எல்லாம் சேர்ந்து ரெடி ரெடி 1 2 1 2 3 4 நான் தான் 16 நான் தான் number one. நான் தான் number one. என் இயேசுவாலே தான் எல்லாரும் சேர்ந்து நான் தான் number one. சொல்லாமா? நான் தான் number one. நான் தான் number one. இயேசுவாலே தான். ஓகே, புரிஞ்சுச்சா பாட்டு? பாடிடுவீங்களா? ஆடிடுவீங்களா? எந்த டீம்? தங்கமா சிங்கமா? தங்கமா சிங்கமா? தங்கமா சிங்கமா? தங்க தான் கேக்குது நல்லா, சிங்கம் கேட்கவே மாட்டேது. ஓகே ரெடி, இப்போ கேட்க வந்துட்டீங்களா? 1 2 3 நோனே ஏச்சிரீங்களா? ஓகே ரெடி 1 இல்ல 1ன்றதுக்குள்ள எந்திக்கிறானுங்க, தெரியாது போல. 1 2 1 2 3 நான் தான் எந்திரிக்கணும். அது வேணாம். ரெடி 1 உட்காருங்க, நல்லா உட்காருங்க. நான் கத்துன்னு வந்துட்டேன். இப்போ சென்னைக்கு போயிட்டு 1 2 3 கரெக்டா சொல்லுவேன். 1 2 4 தானே? 1 2 3யா? ஓகே 1 2 3 நோனே ஏச்சிரீங்களா? ரெடி 1 2 2 அவுட். நீங்க அவுட் பாருங்க, எல்லாரும் அவுட். இதுல அந்த டீம் எல்லாரும் ஆமா ஆமா அந்த பையன் தெரியும். சரி லாஸ்ட் சான்ஸ் கொடுத்துறேன் எல்லாருக்கும். ரெடி 1 2 ஐயோ பாஸ்வேர்ட் போடுங்க. ஓ அண்ணா கை தூக்குனா பேன்ல அடிக்கும் போல இருக்கு. ரெடி 1 2 ரெடி. ஓகே ரெடி 1 2 இருங்க. ரெடியா இருக்கா? ஓகே ரெடி ஆயிட்டாரு அண்ணன். ரெடி 1 ஒரு பையன் எட்டி பார்த்துட்டு போயிட்டான். ரெடி 1 2 ரெடியா தம்பி? ரெடியா? நீங்களா ரெடியா? ஓகே நீங்களும் உட்காருங்க 2 பேரும். 1 2 3 நோடு தான் இருக்கு. எங்க போறீங்க? ரெடி நானும் உட்காந்துக்கிறேன். ரெடி ஒழுங்காவா? ரெடி 1 2 அவுட், எல்லாரும் அவுட். ரெடி 1 2 3 எல்லாம் கேட்கலாமா? எந்த டீம் சத்தம் போடுவீங்க? தங்கமா சிங்கமா? பாக்குறேன் இப்போ பாக்குறேன். Ready 1 2 1 கேட்கவே மாட்டேது. நான் தான் number one. சொல்லுங்க. நான் தான் number one. கேட்கவே இல்ல. நான் தான் number one. என் இயேசுவாலே தான் சொல்லாமா? நான் தான் number one. கொஞ்சம் சத்தமா. நான் தான் number one. பூரெல்லாம் பிச்சுன்னு போயிடணும். number one. இயேசுவாலே தான் ஆக்ஷன் பண்ணலாமா? அதான் காத்து வரல யாருக்கும். ஆக்ஷன் நல்லா பண்ணுங்க. ஆனா இப்போ ஸ்டடீஸ்ல Studies in the number one. நான் தான் ஸ்போர்ட்ஸ்ல Sports in the number one. நான் தான் குணத்தில number one. நான் தான் எல்லாத்திலும் எல்லாத்திலும் number one. சொல்லாமா? எந்த டீம் ஸ்டடீஸ்ல? Sports in the number one. பவர் ரொம்ப பவர் தங்கத்துக்கு கிடைத்த சிங்கத்துக்கு கிடைத்த பவர். ரெடி 1 2 3 4 நான் கொஞ்சம் சத்தமா. தங்கமா சிங்கமா? அவ்வளவுதான். ஏன் இயேசுவாலே தான் சொல்லாமா? நான் தான் number one. கேட்கவே இல்ல. இப்பதான் கொஞ்சம் கேக்குது. அதுவும் சிங்கத்துக்கு தான் கேக்குது. ஆக்சன் நல்லா உட்காருங்க எல்லாரும். நல்லா உட்காருன்றேன். நல்லா 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 தினமும் ஜெபிப்பே. தினமும் ஜெபிப்பேன், வேதம் வாசிப்பேன், தேவசித்தம் செய்து நான் முடிப்பேன். தினமும் ஜெபிப்பேன், வேதம்
வாசிப்பேன் தேவ சித்தம் செய்து நான் முடிப்பேன். Ready? 1, 2, 1, 2, 3, 4. நான் தான் number one. நான் தான் number one. உலக சத்தமா நான் தான் number one. என் இயேசுவாலே நான் சொல்லாமா? நான் தான் தான் number one. நான் தான் number one. number one. இயேசுவாலே நான். ஓகே சூப்பர். எந்த டீம் தான் சத்தமா? சவுண்டே வரலையாம்பா. நான் பாடுங்க ஸ்பீக்கரோட சவுண்டா பாடுவீங்க, இந்த கூரெல்லாம் பிச்சுன்னு போடுவேன் நினைச்சா சவுண்டே வரல. நான் ஒருத்தர் தான் மைக் பிடிச்சிருக்கேன், நீங்க இவ்வளவு பேர் பாடுறீங்களே, அப்ப நான் சவுண்ட் வரணும். இப்போ சொல்றேன் உங்க டீம் கிட்ட எல்லாம் சீக்கிரம் சொல்லுங்க, சவுண்டா பாடுங்கன்னு சொல்றேங்க சீக்கிரம். அதான் லாஸ்ட். தங்கமா சிங்கமான்னு பார்க்க போறேன் இப்போ. லாஸ்ட் சான்ஸ், ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்க போறேன் தங்கத்துக்கும் சின்னத்துக்கும். இப்ப பார்க்க போறேன் சவுண்டு. ஒருவேளை வெளியே போடும்போது சவுண்ட் நல்லா கேட்டுச்சோ? ஓகே பாடிடலாமா லாஸ்டா? எல்லாருக்கும் ஒரு டாக்ஸ். நீங்க ஒருத்தர் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட கை கொடுங்க. அவங்க மூஞ்ச பாருங்க, சிரிக்காம இருக்கணும். என்ன சிரிக்கிறீங்க? கேம் சொல்றே. கை கொடுத்துட்டீங்களா? நீங்க கொடுங்க, பக்கத்துல இருக்கிறவங்க கை கொடுங்க. சிரிக்காம இருக்கணும், சிரிக்காம இருக்கணும். அவங்க மூஞ்ச பாருங்க எல்லாரும். நீங்க கொடுங்க, இவங்க கை கொடுங்க. உங்ககிட்ட சிரிக்க கூடாது, எல்லாரும் அவுட். ஓகே 1 2 3 சொல்லுவேன், சிரிக்காம இருக்கணும். ரெடியா? பாக்குறீங்களா பக்கத்துல? ரெடி 1 2 3. சிரிக்க கூடாது. ஐயோ அவுட். இருங்க அதெல்லாம் வேணாம், நீங்க கொடுங்க இவங்களுக்கு. இல்ல நீ கொடு. சிரிக்க கூடாது. அவங்க மூச்சு நல்லா பாருங்க. என்ன இவங்க எப்படி சிரிக்கிறாங்க? எல்லாரும் அவுட், போங்க. ஓகே ரெடியா? ஓகே இப்ப பாடிடலாமா? எந்த டீம்? ஐயோ சிங்கம்ன்றாங்க, தங்கத்திலே ஒரு பொண்ணு. பாத்துலாம், இருங்க பாத்துலாம், இருங்க. ரெடி 1 2 3 ஸ்டார்ட். எல்லாம் கிளாப் பண்ணலாம். பார்க்க போறேன் இப்போ. Ready? 1, 2, 1, 2, 3, 4. நான் தான் சத்தமா? என் இயேசுவாலே ஐயோ சிங்கத்துக்கிட்ட தான் சவுண்ட் கேக்குது. இன்னும் கொஞ்சம் ஏற பிசினே போல. அதுதான் ஆக்ஷன். விசிறுங்க, காத்து வந்த பாருங்க. தினமும் ஸ்போர்ட்ஸ்ல, குணத்துல, எல்லாத்திலும், திருப்பியும் ஸ்டடிஸ்ல. கொஞ்சம் சத்தமா கேட்க வேண்டியது. எல்லாத்திலும் முன்னாடி 1 2 3 4. நான் தான் number one. கேட்க வேண்டாம். இயேசுவாலே நான் சுத்தமா கேட்கல. இன்னும் கொஞ்சம். number one. இயேசுவாலே நான். பேக்ஸ் நல்லா உட்காருங்க, நல்லா உட்காருங்க. தினமும் ஜெபிப்பேன், தினமும் ஜெபிப்பேன், தேவனை வாசிப்பேன், தேவ சித்தம் செய்து நான் முடிப்பேன். தினமும் ஜெபிப்பேன், தேவனை வாசிப்பேன், தேவ சித்தம் செய்து நான் முடிப்பேன். Ready? 1 2 1 2 3 4. சொல்லாமா? number one. என் இயேசுவாலே நான் லாஸ்டா ஒரே ஒரு வாட்டி. எந்த டீம்? number one. கொஞ்சம் சத்தமா. number one. இயேசுவாலே நான். சூப்பர். எந்த டீம்? ஓகே ஹலோ ஹாய்
அந்த பையன் கையில ஸ்டிக்கரிங் கொண்டு வந்துக்கிறான். கீழே உண்டானா? ஓகே. எப்படி வந்தீங்க? நான் பார்க்க இப்பதான் பாக்குறேன். அப்படியா? ஓகே ஓகே. ஓகே, எத்தனை பேரு? எல்லாம் நல்லா கவனிங்க. ஹாய் ஹாய். ஒரு ஐயோ எங்க நானும் பயந்தே போயிட்டேன். பூச்சி தான் போல இருக்குது உண்மையாவே. ஐயோ அதான் நைட் எனக்கு பூச்சி கட்சி நான் காலேஜ் போயிட்டு இருப்பேன். ஓகே, ஒரு குட்டி பையன் இருந்தானா பேட்மேன். அவன் டெய்லி என்ன பண்ணுவானா, இந்த ரோடுக்காக இப்படி கிராஸ் பண்ணி போவானா. இந்த ரோடுக்காக எப்படி போவானா, இந்த சர்ச்சை கிராஸ் பண்ணி தான் அவன் ஸ்கூலுக்கு போகணுமா. இந்த சர்ச்சை கிராஸ் பண்ணி தான் ஸ்கூலுக்கு போகுமா. அந்த பையன் என்ன பண்றானா, டெய்லி இந்த சர்ச்சு வாசல்ல வந்து இப்படி நின்றுட்டு, ஏசப்பா, அந்த பையன் பேர் வந்து ஜிம். அந்த பையன் பேர் என்னது? ஜிம். அந்த பையன் என்ன பண்றான், இப்படி இந்த சர்ச்சை கிராஸ் பண்ணும்போது இப்படி பாக்குறானா. ஒரு நாள் பார்த்துட்டு இந்த சர்ச்சு வாசல் வந்து நின்றுட்டு, என்ன இது, அப்புறம் சர்ச்சு உள்ள எல்லாம் வரலையா, சர்ச்சு வாசல் வந்து நின்றுட்டு, ஏசப்பா நான் ஜிம் வந்திருக்கேன் அப்படி சொல்றானா. என்ன சொல்றானா? ஏசப்பா. எப்போ எங்க போகும்போது? ஸ்கூலுக்கு போகும்போது ஜிம் வந்திருக்கேன் அப்படி சொல்றான். வந்து இப்படி வரானா, இப்படி பார்த்துட்டு, ஏசப்பா நான் ஜிம் வந்திருக்கேன் அப்படி. டெய்லி என்ன பண்றானா, காலை ஸ்கூலுக்கு எல்லாம் போகும்போது ஏஞ்சி கிளம்பிட்டு, ஏசப்பா. எல்லாரும் ஸ்கூலுக்கு கிளம்புவீங்களா? எப்படி கிளம்புவீங்க? காலையில இருந்து நல்லா குளிச்சுட்டு முட்டை ஜடெல்லாம் போட்டுன்னு கலர் ரிப்பன்னா கட்டின்னு, நீங்க பல்ல வளைக்கிட்டு அந்த மாதிரி ஸ்கூல் ட்ரெஸ் போட்டு போவீங்களா? சூப்பர். ஸ்கூல் ட்ரெஸ் எல்லாம் போட்டுன்னு இப்படிக்கா போறானா. எல்லாரும் கவனிங்க. ஹலோ, இப்படிக்கா போறானா. அப்ப சர்ச்சு பார்த்துட்டு, ஏசப்பா நான் ஜிம் வந்திருக்கேன். என்ன சொல்றானா? ஜிம் வந்திருக்கேன் சொல்றானா. அண்ணா என்ன அப்புறம் சொல்லிட்டு இதோ பாருங்க, அடுத்த நாள் வரானா. அந்த மாதிரி நிறைய நாள் வந்துட்டானா. ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, அவனுக்கு உடம்பு சரியாம ஆயிடுச்சான். உடம்பு சரியாம ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டானா. அவனால அன்னைக்கு போயிட்டு ஏசுப்பா கிட்ட போயிட்டு என்ன சொல்ல முடியல, ஏசப்பா நான் ஜிம் வந்திருக்கேன்னு சொல்ல முடியல. ஏன்னா அவன் ஹாஸ்பிட்டல் இருக்கான்ல. எப்படி வர முடியும் அவனால? எப்படி வர முடியும்? ஹாஸ்பிட்டல் 10 இருக்கானா, ரொம்ப உடம்பு சரியில்லையா, ஏந்திரிக்கவே முடியலையா. அப்போ என்ன ஆயிடுச்சு, அவனுக்கு ஒரு குரல் கேக்குதான். அவனுக்கு ஒரு என்ன கேக்குதான்? எங்க கேக்குது? ஹாஸ்பிட்டல்ல பத்துட்டு இருக்கும் போது அவனுக்கு ஒரு குரல் கேக்குது. என்ன குரல் தெரியுமா? ஜிம் நான் ஏசப்பா வந்திருக்கேன். என்னது? இத்தனை நாள் யார் ஏசப்பாவை போய் பார்த்தது? ஜிம்மு தானே டெய்லி போயிட்டு என்ன பண்ணா, ஏசப்பாவை போய் பார்த்துட்டு இருந்தான். இப்போ ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, அவனுக்கு உடம்பு சரியில்லை, அவனால வரவே முடியல ஏசப்பாவை பாக்குறதுக்கு. அப்புறம் என்ன ஆயிடுச்சு, ஏசப்பா என்ன பண்ணிருக்காரு, ஜிம்ம பாக்குறதுக்காக எங்க போயிருக்காரு? ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு. ஹாஸ்பிட்டலுக்கு ஏசப்பா போனோடனே ஜிம்முக்கு உடம்பெல்லாம் சரியாயிடுச்சான். என்ன ஆயிடுச்சு? அப்போ என்னன்னு புரியுதா இதுல வந்து ஏசப்பா வந்து நம்மளை தேடி வர தேவனா இருக்காரு இல்ல. நீங்க என்ன பண்ணணும், டெய்லி காலையில எழுந்து பிரேயர் பண்ணணும். என்ன பிரேயர் பண்ணணும்? ஏசப்பா இந்த நாள் முழுவதும் என்ன பத்திரமா பாதுகாத்து கொள்ளுங்க, நான் எந்த தப்பும் செய்யக்கூடாது சொல்லணும். ஓகேவா? எத்தனை பேர் டெய்லி காலேஜ் பிரேயர் பண்றீங்களா? சூப்பர். இனிமே எல்லாரும் பண்ணுவீங்களா? காலையில இருந்துச்சு எல்லாரும் பண்ணுவீங்களா? உண்மையா பண்ணுவீங்களா? ஓகே, நம்ம ஒரு டிராமா பார்க்கலாமா? எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு டிராமா பார்க்கணும்னு? ஆசையா இருக்கா? டிராமானா என்னது? ஏற்கனவே ஒரு டிராமா போட்டு தானே மைம் பிடிச்சிருந்துச்சா எல்லாருக்கும் அன்னைக்கு? ஓகே, எத்தனை பேர் ஆர்வமா இருக்கீங்க டிராமா வாங்குறதுக்கு? யாரு? நீங்களா? நீ மட்டும் தானா? ஓகே,
எங்கன்னு தெரியல. டிராமா பண்ணக்கூடிய ஆட்கள் எங்க போனாங்கன்னு தெரியல. ஓகே, ஒரு கேம் விளையாடலாமா? அதுக்குள்ள உட்காந்துக்கினே ட்ரீ பிரான்ச் ஃப்ரூட். ஓகே, ட்ரீனா எப்படி இருக்கணும்? ஓகே, ஏஞ்சல் நின்னுடலாம். அப்பதான் அவுட் ஆகுறாங்கன்னா உட்காந்துடணும். ஓகேவா? ரெடியா? ட்ரீ பிரான்ச் இந்த போது பக்கத்துல ஒரு மூஞ்சில அடிக்க போறீங்க. அதனால நவுந்து நில்லுங்க. ட்ரீனா எப்படி? ட்ரீனா எப்படி? பிரான்ச்னா ஓகே, தெரியுமா? ஒரு ட்ரையல் பார்க்கலாமா? ட்ரீ பிரான்ச் ஃப்ரூட். ஆஹா, அச்சு பிரிக்கிறானுங்க சைடுல இருக்கிறதெல்லாம். ட்ரீ பிரான்ச் ஃப்ரூட். ட்ரீ பிரான்ச் ஃப்ரூட் ஃப்ரூட். அவுட் அவுட் இல்ல, ஒரு ட்ரையல் தான் சொன்னேன். ஓகே, ரெடியா? இப்ப ரெடியா? ஃபர்ஸ்ட்ல இருந்து அவுட் ஆனா இனிமே உட்காந்துடணும் எல்லாரும். ரெடியா? ஆர் யூ ரெடி? ஓகே, போட்டாங்களா? ஓகே, அதுக்குள்ளே கேம் போனான்றீங்களா? இப்போ வந்து ஓகே, ரெடியா? பக்கத்துல இருக்கவங்க கை கொடுங்க, சிரிக்காம இருங்க. ஓகே, ரெடி? ட்ரீ என்ன பார்த்து எல்லாரும்? பிரான்ச் ஃப்ரூட். ட்ரீ பிரான்ச் ஃப்ரூட் ஃப்ரூட். ஓகே, ரெடி? டீ. ஐயோ, டீன்னு வருது வாயில. டீ காபி குடிச்சிட்டு. ட்ரீ பிரான்ச் ஃப்ரூட். ட்ரீ பிரான்ச் ஃப்ரூட். ட்ரீ ஃப்ரூட். அவுட். யாரெல்லாம் அவுட்? உட்காந்துருங்க நீங்களே. ஓகே, ரெடி? ட்ரீ பிரான்ச் ஃப்ரூட். ட்ரீ பிரான்ச் ஃப்ரூட் ஃப்ரூட். அவுட். உட்கார். ரெண்டு பேரும் உட்காருங்க. உட்காரு. நீ உட்கார். ஆரஞ்சு கலர். அவுட் ஆமா. அவுட். உட்கார். பாத்துக்க, அண்ணனே பாத்துக்கோங்க. ட்ரீ பிரான்ச் ஃப்ரூட். ட்ரீ பிரான்ச் ஃப்ரூட். ட்ரீ பிரான்ச் ஃப்ரூட் ஃப்ரூட். பிரான்ச். என்ன டான்ஸ் ஸ்டெப் இது? ரெடி? வெயிட்ரா மேல ட்ரீ பிரான்ச் அவுட். பாப்பா லாக்ல ட்ரீ பிரான்ச் அவுட். ட்ரீ பிரான்ச். நீ அவுட். உட்காரு. வாங்க. இதுல எத்தனை பேர் இருக்கீங்க? ஒருத்தர் தானா? ஒருத்தர் முன்னாடி வாங்க. நீங்க ரெண்டு பேரும் வாங்க முன்னாடி. தங்கன் டீமை காப்பாத்துறதுக்கு ஒரு அக்காவும், சிங்கன் டீமை காப்பாத்த ரெண்டு அண்ணனுங்களும் வந்திருக்காங்க. இவங்களோட முகம் ஜாட யாரோடைய ஜாட மாதிரியே இருக்கு. யாரோட தம்பியா இது? ஓகே, ட்ரீ பிரான்ச் ஃப்ரூட். ட்ரீ பிரான்ச் ஃப்ரூட். ட்ரீ பிரான்ச் ஃப்ரூட் ஃப்ரூட் பிரான்ச். அவுட். ரெண்டு பேரும் போங்க. என்ன இது? யாண்டு டீமும் ஜெயிக்கல. ஓகே. ஹலோ. ஓகே, டிராமா பார்க்கலாமா? ரெடியா? 3 2 1 சைலண்டா ஆயிடும். 3 எந்த டீம் பாக்குறேன் இருங்க. 3 2 1. ஒருத்தன் ஏஞ்சி நிக்கிறான் இந்த டீம்ல. வேற எதுவும் நினைச்சுனா கூட. 3 2 1 சைலன்ஸ். ஓகே, சைலண்டா உட்காந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, சைலண்டா உட்காந்தாதான் டிராமா புரியும். ரெடி? யார் இது? அண்ணா கொஞ்சம் நவுந்துக்குங்க அண்ணா, தெரியலையா? ஓகே, ஓகே. பாய்ஸ்லாம் கொஞ்சம் பின்னாடி தள்ளி உட்காருங்க. அங்க போவீங்க அந்த ஸ்டாண்ட் கிட்ட. கொஞ்சம் பின்னாடி.
ஓகே ரெடியா? சைலண்டா இருந்தா புரியும், அப்பதான் டிராமா. ஃபர்ஸ்ட் நீங்க தான். அழுக மாட்டேன். நீ போய் நின்னுக்கோ பாப்பா கட்டு. ஓகே ஸ்டார்ட். ஓகே நம்ம ஒரு ஸ்கிட் பார்க்க போறோம். ஸ்கிட்ல யாரெல்லாம் தெரியுமா நடிக்கிறா? இந்த அக்கா, இந்த அக்கா, இந்த அண்ணா, இந்த அண்ணா, அந்த அண்ணா, அப்புறம் அவங்க பெரிய அக்கா. ஓகே, அப்புறமா இந்த அண்ணா. ஓகே ரெடியா? பார்க்கலாமா? ஓகே. யார் இவங்களாம்? புதுசா இருக்காங்களே. ஐயோ, இந்த பையூர் இருக்குல்ல, பையூர். பையூர்னா தெரியுமா? தெரியாதா? எங்க இருந்து வந்தீங்க நீங்களாம்? பாக்கத்துல இருந்து வந்தீங்களா? வீட்ல இருந்து வந்தீங்க. அதுக்கு முன்னாடி எங்க இருந்து வந்தீங்க? கரெக்டா சொல்றாங்க. தங்க எல்லாம் தெரியும் போல. வயிற்றுல இருந்து வந்திருக்கீங்க. எங்க இருந்து வந்திருக்கீங்க? ஓகே, அதுதான் என்னது? பையூர். பொய்யூருக்கு வந்துட்டோம். எங்க வந்துட்டோம்? நாம இருக்கிறது என்ன ஊரு? இப்போ நாம ஆனா மெய்யூர்னு ஒரு ஊருக்கு போனோம்ல, அந்த ஊருக்கு தாங்க வழி தேடின்னு இருக்கேன். கிடைக்கவே மாட்டேங்குது. நானும் போற வரவெல்லாம் பிடிச்சி கேட்டு எப்படின்னா அந்த ஊருக்கு இன்னும் போய் சேர்ந்துடணும்னு பாக்குறேன். வழியே தெரியல எனக்கு. யார் இவரு? சார்ஜர் எதனோன்னு இருக்காரு. நல்லா திறமையான ஆளா இருப்பாரு போல. இவர்கிட்ட கேட்டா தெரியும்னு நினைக்கிறேன்ல. இருங்க கேட்டுடலாம் அவர்கிட்ட. ஐயா, ஓ ஐயா, நானே நினைச்சுங்க. வாங்க சொல்றேன். நானே பையூர்ல இருந்து பொய்யூருக்கு வந்துட்டேன். இப்போ நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்க சொல்றதுக்குள்ள? பையூர்ல இருந்து பொய்யூருக்கு வந்துட்டேன். மெய்யூருக்கு எப்படி போனோம்னு தேடின்னு இருக்கேன். என் வழி தெரியவே இல்லை. என்ன ஊர் பாச பேசுறது இல்லையா? இவரு எந்த ஊர்ல இருக்கா? புரியலன்னு நினைக்கிறேன். பையூர்ல இருந்து பொய்யூருக்கு வந்துட்டேயா? சரி தேங்க்ஸ்யா. நீங்க போங்க. என்ன லூஸ் சொல்றாங்க ஆளு? பேசிட்டு. ஐயோ, என்ன இது? பையூர்ல இருந்து பொய்யூர் வந்துட்டு மெய்யூருக்கு வழி கேட்டா பேபான்றானுங்க. தெரியாது போல இருக்கே இவங்களுக்கு. ஏக்கா யாரு இவங்க? ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருக்காங்க. அவங்க நல்லா வேற பேசுறாங்கல்ல. அவங்கள பிரிச்சு விட்டு அவங்க கிட்ட கேட்டோம்னா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இருமா அக்கா இருங்கக்கா. அக்கா ஏங்கா சண்டை போட்டு இருக்கீங்க? ஏக்கா என்னக்கா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போலாம்லக்கா. ஏக்கா அதுக்கு நீங்க என்னக்கா பண்ணீங்க? ஐயோ எப்படி குத்துறீங்களா? உங்ககிட்ட வழி கேட்கலான்னு போயிட்டு அக்கா அடிக்காதீங்க. இருங்கக்கா ஒரு நிமிஷம். என்னக்கா பண்ணீங்க சொல்லுங்கக்கா. சரிங்கக்கா. அப்பா விடுங்கம்மா.
யாருன்னே தெரியல, நடுவுல வந்து நம்ம கோவத்தெல்லாம் தீர்த்துட்டான். ஐயோ ஐயோ, உடம்புலாம் வலிக்குது. லூசுங்களா, உடம்புலாம் வலிக்குது. என்ன இவங்கிட்ட பையூர்ல இருந்து பொய்யூர் வந்துட்டேன், மெய்யூருக்கு வழி கேட்கலான்னு போனா இப்படி அடிக்கிறாங்க போட்டு. அப்படியா? அப்பா கையெல்லாம் வலிக்குது. வேற யாருன்னா மாட்டாம போயிடுவாங்க. கேட்டு எப்படின்னா அந்த ஊருக்கு போயிட்டா எப்பா இங்க இருந்து இப்படிலாம் கஷ்டப்பட்டு வரக்கூடாது. என்ன சொல்றீங்க? கரெக்டு தானே? ஏன் இந்த அடி அடிக்கிறாங்க இவங்க? கொடா சண்டைக்கு வந்துருப்பாங்க போல. யார் இவரு இங்க அங்கேயும் நஞ்சுன்னு இருக்காரு? இவர்கிட்ட கேட்டா தெரிஞ்சிடும் நினைக்கிறேன். வாட்ச் எல்லாம் போட்டு டீசெண்டா இருக்கா. டைம் வர பாக்குறாரு. டைம் எல்லாம் பண்ணுவாரு நினைக்கிறேன். ஓகே ஐயா. ஐயோ ஐயான்னு சொன்னா அடிக்கிறானுங்க. சார்னே சொல்லு. சார் சார், பையூர் இருக்குல்ல சார், பையூர்ல இருந்து பொய்யூருக்கு வந்துட்டேன். மெய்யூருக்கு வழி தேடுறேன், போட்டு அடிக்கிறாங்க. மொத்தம் பேபான்றான். உங்களுக்கு தெரியாம தான் நினைக்கிறேன். பார்க்க நல்லா சூப்பரா இருக்கீங்க. நீங்க சொல்லுங்க சார், எப்படி சார் போனோம்? என்னப்பா? பையூர்ல இருந்து பொய்யூருக்கு வந்துட்டேன். மெய்யூருக்கு எப்படி போகணும்னு கேக்குறேன். நான் சொல்றேன் புரியல நினைக்கிறேன். இவரு தமிழ் நல்லா பேசுறாரு, புரியலன்றாரு. பையூர் சார், பையூர்ல இருந்து பொய்யூருக்கு வந்துட்டேன். மெய்யூருக்கு எப்படி சார் போகுது உங்களுக்கு தெரியுமா? நம்ம கோபால் வீடு தானே, நம்ம மலையில போயிட்டு பீசானை பக்கத்துக்கு வச்சுக்கோ, அங்க உட்காந்து பாப்புல அவர்கிட்ட போயிட்டு கேட்டு. கோபால் வீடா? என்ன இவன் கோபால் வீடுங்களா? ஐயோ சரிவா புரிய வைக்கலாம் இப்ப ஆக்ஷன்ல. பையூர்ல இருந்து பொய்யூர் வந்துட்டேன். மெய்யூருக்கு எப்படி போகுது? காத்து மாட்டேன். அது ஓரமா பொண்ணு வச்சுக்கோ, ஸ்ட்ரெயிட்டா போனா மெயின் ரோடு வரும். அதுக்கு பின்னாடி கைனி இருக்கும், அங்க போயிட்டு ஓரமா ஒதுங்க. ஐயா ஐயோ, மெய்யூரியா? மெய்யூர் அட நம்ம கோமதி நேத்து தான் குட்டி போட்டுச்சு, எனக்கு தெரியாதா? பொண்ணு ஒரு நாள் இவரு காது கேட்காதோ. நல்லா இருக்கீங்களா? நான் வந்து நேத்து தான் சாப்பிட்டேனே, எனக்கு தெரியுமா? உங்களுக்கு காது கேட்காதா? காது கேட்காதுன்ற லைட்டா நான் நினைச்சுக்கிறேன். நீ ஆளுக்கு புதுசாகிற ஏரியாக்க. சார் நீங்க போங்க சார். ஒரு காது கேட்காது போல தேவை பேசுறேன் இவ்வளவு நேரம் இவர்கிட்ட. சார் இவருக்கும் தெரியல, என்னத்த பண்றதோ தெரியல. யாருக்கிட்ட தான் கேக்குறது? இப்போ எங்க வந்திருக்கேன்? பொய்யூர்ல இருந்து பொய்யூருக்கு வந்துட்டேன். மெய்யூருக்கு தானே போனோம். எனக்கே மந்திரம் போலுது எல்லாருக்கிட்ட கேட்டு கேட்டு. ஐயோ யார் பார்க்க ஸ்டைலா இருக்காரு. உள்ள பெரிய போன் வச்சுருக்காரு பாக்கெட்ல. பெரிய ஆளா இருப்பாரு போல. ஃபாரின்ல இருந்து வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். வெள்ளையும் சொல்லியமா இருக்காரு. அவர்கிட்ட கேட்டா நம்ம எப்படின்னா அவள்தான் நான் கிளம்ப போறேன். ஐயோ அவர்கிட்ட கேட்டா போயிடலாம்னு நினைக்கிறேன். நான் டீசெண்டா கேட்கலாம். சார் ஐயோ இங்கிலீஷ் தான் பேசுறாரு. ஐயோ அவர்தான் இவர் வெளிநாட்டுல இருந்தா வந்திருக்காரு நினைக்கிறேன். இங்கிலீஷ் தான் பேசுறாரு. சார் ஒரு டவுட் சார். பையூர்ல இருந்து பொய்யூருக்கு வந்துட்டேன். இப்போ ஓகேவா? அச்சோ பின்றாரு இங்கிலீஷு. இப்போ மெய்யூருக்கு எப்படி சார் போனோம்? வழி தெரியுமா உங்களுக்கு? என்ன சார் ஏதோ ஓன்றீங்களா? சார் பையூர்ல இருந்து பொய்யூருக்கு வந்துட்டேன். மெய்யூருக்கு எப்படி போகணும்? நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுவேன். ஓ ஃபர்ஸ்ட் நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லலாம். இவரு ஏதோ நம்மள கேள்வி கேட்க போறாரு. நீங்க சொல்லுவீங்களா ஆன்சரு? சொல்லுவீங்களா? இருங்க. கிளி ஏன் பச்சையா இருக்கு? கிளி ஏன் பச்சையா இருக்கா? உங்களுக்கு தெரியுமா? கிளி ஏன் பச்சையா இருக்கு தெரியல சார். பச்சை கிளி பச்சையா இருக்கு. என்ன இவரு காமெடி மொக்க காமெடி பண்றாருல. ஐயோ இன்னொரு கேள்வி கேட்குறேன். ஐயோ இன்னொரு கேள்வி வேற கேக்குறாராமே. எப்பா தம்பிங்களா ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே இன்னொரு கேள்வி வேற கேக்குறாராம். என்ன கேள்வி சார்? ட்ரெயின்ல ஏன் 2 ட்ராக் இருக்கு? ட்ரெயின்ல ஏன் 2 ட்ராக் இருக்கா? ட்ரெயின் போத்து 2 ட்ராக் இருக்கு.
அது இல்ல, ஒண்ணு போறதுக்கு ஒண்ணு வரத்துக்கு. ஒண்ணு போறதுக்கு ஒண்ணு வருதுக்கா? யாரு இவரு? பார்க்க நல்லா டீசெண்டா இருக்க, தமாசா பேசுங்கிறாரு. ஒரு பைத்தியக்காரன். ஐயோ, நல்ல வேலை மாட்டி நம்மளை கடிச்சு துட்டுருவான் போல இருக்கு கொஞ்ச நேரத்துல. அடப்பாவீங்களா? ஐயோ, யாருக்கிட்டதான் வழி கேக்குறது? கிளியா பச்சையா இருக்கு. ஐயோ, அவன் பேசினாலும் பாட்டு ஏன் ரெண்டு வழியில போகுது? தம்பியே, தம்பியா? ஐயோ, இவங்க யாருப்பா தம்பின்னு வந்து கூப்பிடுறாங்க. வாலண்டியரா வராங்க. நாமளும் போய் கேட்கறவங்களும் போட்டு அடிக்கிறாங்க. பைத்தியக்காரெல்லாம் வரான். இவங்க வாலண்டியரா வந்து தம்பி தம்பின்னு கூப்பிடுறாரு. ஐயோ, உங்களுக்கு புரியாது, நீங்க போங்க. என்ன பிரச்சனை? ஐயோ ஆன்ட்டி, உங்களுக்கு புரியாது. என்னன்னு சொல்லு. சரி, வராது. 4 பேர்கிட்ட கேட்டோம், இவங்ககிட்ட கேட்டு ஒரு அடி வாங்கிட்டு போயிடலாம் ஊருக்கு. என்ன சொல்றீங்க ஆன்ட்டி? நானே பொய்யூர்ல இருந்து பொய்யூருக்கு வந்துட்டேன். நானும் காலையில இருந்து இந்த வேகாத வெயில்ல மெய்யூருக்கு எப்படி போகணும்னு ஒருத்தரா வழி கேட்டுருந்தா ஒருத்தன் பேபான்றான். ஒருத்தங்கிட்ட மெய்யூருக்கு எப்படி போகணும்னு கேட்டா கோபால் வீடு இங்கதான் இருக்குன்றான். ஒன்னொருத்தன் வந்தா பாருங்க, நான் பைத்தியக்காரன் திரும்பி கத்துறான். ஐயோ, விட்டுருங்க. மெய்யூருக்கு எப்படி உங்களுக்காச்சும் வழி தெரியுமா? பையூர்ன்றது நம்ம அம்மாவுடைய வயிற்றுல இருக்கிற ஊர். அந்த ஊருக்கு வந்து பையூர் சொல்லுவாங்க. மெய்யூர்ன்றது மேல ஏசப்பா கிட்ட நம்ம இருக்கு. சரியா? இது நடுவுல இருக்கிற பொய்யூர் இருக்குது பத்தியா, மிகவும் மோசமானது அந்த ஊர். அந்த ஊர்ல இருந்து நம்ம தப்பிச்சு நம்ம மெய்யூருக்கு ஏசப்பாட்ட போய் பத்திரமா சேரணும்னா நீ கண்டிப்பா இதை படிக்கணும். கண்டிப்பா படிச்சு ஏசப்பாவை பத்தி நீ இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த பைபிள் இருக்கு பத்தியா, இதுலதான் நீ பிறக்கிறதுக்கு முன்னால உள்ளது, நீ பிறந்ததுக்கு அப்புறம் உள்ளது, நீ இதுக்கப்புறம் இவ்வளோ பெருசாக உனக்கு என்ன ஆகும், உன்னோட வீடு எப்படி இருக்கும், எல்லாமே இருக்குதுல்ல. உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, செகண்ட் லைஃப் ஒன்று இருக்குது. செகண்ட் லைஃப்னா தப்பா நினைச்சு கூடாது தம்பி. செகண்ட் லைஃப்னா தப்பா இன்னொரு இது அது கிடையாது. அந்த செகண்ட் லைஃப் இல்ல. நம்ம சப்போஸ் நான் இன்னைக்கு இந்த நிமிஷம் நான் மறைச்சிட்டேன்னு வைய, செத்து போயிட்டேன் அப்படின்னு வைய, நான் செத்துட்டு என்னென்ன பண்ணுவாங்க, புதைச்சிடுவாங்கல்ல. ஆனா நான் எங்க போயிடுவேன்? ஏசப்பா கிட்ட போயிடுவேன். அப்ப ஏசப்பாட்ட போகணும்னா அதுதான் மெய்யூர்ப்பா. ஆமா, மெய்யூர்னா அதுதான் ஏசப்பா கிட்ட போறதுதான் மெய்யூர். இருக்கு. இத நீ படிச்சாலே நல்லா வழி தெரிஞ்சுக்கலாம். நீ யாரையுமே கேட்க வேணாம். உன்ன இந்த வேத புத்தகமே உன்னை வழி நடத்தும் மெய்யூர் போறதுக்கு. சரியா? நல்லா படி தம்பி. காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். சங்கீதம் 50:15. வெரி குட். தங்கம்மா, தங்க யாரெல்லாம் சொல்லல, சீக்கிரமா நீ சொல்ற. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். சங்கீதம் 50:15. சூப்பர், வெரி குட். சரி, சிங்கம் டீம் வேற யார் சொல்றீங்க? 2 பேர் தான், 3 பேர் தான் சொல்லியிருக்கீங்க. சிங்கம் சீக்கிரம் வா, யார் வரீங்க? வா, அடுத்தது போலாம். ஓகே, சூப்பர் சூப்பரா வசனம் சொன்னீங்க. ஓகே, முடிச்சிடலாமா? முடிச்சிடலாமா? ஏதாவது விபிஎஸ் பாடி டான்ஸ் ஆடுறீங்களா? ஓகே, ஆனா ஆவணா எந்த ஏதாவது ஒரு பாட்டு சீக்கிரம் சொல்லுங்க.
வந்தனம் ஆடிடலாமா? எதனா ஒண்ணு நீங்க சீக்கிரம் டிஸ்கஸ் பண்ணி சொல்லுங்க. சரி, ஆனா அவனால கை தூக்குங்க. வந்தனம் கை தூக்குங்க. ஓகே, ஆனா அவனால ஜாஸ்தியா இருக்கு, அதனால அது காட்டலாம். ரெடியாக்கா? கொஞ்சம் பாஸ்வேர்ட் பண்ணுங்க. ரோசக்காயங்க ரெடியா? ஆடிலாமா? சத்தமா பாடுவீங்களா? பாடுவீங்களா? பாடி முடிக்க போறோம். ரெடியா? லாஸ்டா? ஆனா ஆவன்மா அவரே ஈனா அச்சிப்பு ஊனா ஊவண்ணா உயிரும் ஊக்கமும் ஏனா ஏன்னா எல்லாமே. ஓகே, ரெடியா? ரெடியா? ஏந்து நிக்கிறீங்களா? 1 2 நல்லா உட்காருங்க. சத்தமா பாடுவீங்களா? பாட்டு தெரியாதவங்க ஆக்ஷன் பண்றீங்களா? பார்த்து கூட சேர்ந்து பாடுங்க. ரெடி? 1 2 3 எல்லாம் எழுந்துங்க. ஓகே, ப்ளே பண்ணுங்க. ப்ளே. ரெடி? 1 என்ன டீம் பா? அப்புறம் கேட்கவே இல்லையே, நீங்க தான் பாடுறீங்க. 1 2 3 4 action. அம்புகள் ஆக்ஷன். இப்போ எந்த டீம் பாருங்க, சத்தமா பாடுதுன்னு எல்லாருக்கும் தெரியும் இந்த பாட்டு. கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. கேட்கவே இல்லை. ஐந்து அப்போ போகுது. சொல்லாமா? ஆனா கேட்கவே இல்லையே, கொஞ்சம் சத்தமா. அச்சுப்பு ஊனா ஆக்ஷன். நல்லா சிரிச்சுக்கினே அக்கா சிரிங்க. அக்கா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம். ஓயண்ணா எல்லாம் சேர்ந்து கேட்கவே இல்லையே. ஈனா ரட்சிப்பு ஊனா சேர்த்து சூப்பர். ஜோம் பண்ணலாமா? ஜோம் பண்ணனா எப்படி? சீக்கிரம் 5 எண்டத்துள்ள ஜோம் பண்ற பஸ். சரி, ஜோம் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். வந்தனம் போடுவாங்க. ஜப்பானா எண்டிங் ப்ரேயர் பண்ணு. ஐயா நீங்க பண்ணி சரி சொல்லுங்க. ஓகே,
ஜெபம் பண்ணலாமா? கண்ண மூடுங்க, ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே நாம் ஸ்தோத்திரிக்கிறோம், கர்த்தாவே நாம் துதிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துறேன் சப்பா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே சிறு பிள்ளைகள் எடுத்து கடைசியாதுன்னு சொல்லியிருக்கீங்க. பிள்ளைகள் நம்ம சமூகம் வந்திருக்கிறாங்க. ஜெபிக்கிறோம் எதிர்காலத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எதிர்காலம் ஆசீர்வாதமா இருப்பது பிள்ளைகள் நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரை வாழ்ந்து சிகித்து ஆண்டவரே சமுதாயத்துக்கு ஆசீர்வாதமாய் ஆண்டவரே குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாய் ஆண்டவரே பெற்றோருக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவரே கத்தருடைய உதவியை ஜெபிக்கிறோம். எல்லா ஆவிக்குரிய பிள்ளைகளாய் கத்தருடைய ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே பரலோகத்தில் ஆண்டவரே அநேகரை கூட்டிக் கொண்டு சேர்க்கிற பிள்ளைகளாக கத்தருடைய ஜெபிக்கிறோம். எல்லா கல்வி ஞானத்தில் சிறந்து உதவி செய்ய பெற்றோருக்கு இப்படி ஆரோக்கியத்தை கத்தருடைய ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய ஒவ்வொரு பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பெற்றோரை கத்தர் ஆசிரியை ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் நிமித்தமாக ஒரு சமாதானத்தை கத்தர் தருடைய ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம். கத்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் பிதாவே. ஆமென். ஆமென்.